மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நெறைய பேர் வந்து என்னோட பிஎஃப் டோட்டல் அமௌண்ட்ட நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்ப எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளரா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எப்படி வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றத வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத பிஎஃப் போர்ட்டல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வித்ட்ரா பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க உங்க கம்பெனில ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட நீங்க வொர்க் பண்ணாத இருக்கணும். எங்கேயுமே வந்து அந்த 2 மந்த்ஸ் நீங்க வொர்க் பண்ணியிருக்க கூடாது. சப்போஸ் அந்த ஒரு 2 மந்த்ஸ்ல நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களோட பிஎஃப் ஓட கம்ப்ளீட் அமௌண்ட்ட நீங்க எடுக்க முடியாது. 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸிட். என்னைக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்றத வந்து அந்த பிஎஃப் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணியிருக்கணும். அத மேக்ஸிமம் வந்து உங்க ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் தான் பண்ண முடியும். இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கான ஆக்சஸும் வந்திருக்கு. உங்கள்ட்ட இருக்க ஆக்சஸ வச்சும் நீங்க பண்ணலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கவுண்ட்ல உங்களோட ஆதார் கார்டு கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கணும். உங்களோட பான் கார்டு கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கணும். அண்ட் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கணும். இது 3மே வந்து உங்களுக்கு வெரிஃபையும் ஆயிருக்கணும். இந்த 3 ஸ்டெப்பும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரொம்ப கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும் தான் உங்களால பிஎஃப் அமௌண்ட்ட டோட்டலா வித்ட்ரா பண்ண முடியும். உங்க ரெசிக்னேஷன் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட எப்படி வித்ட்ரா பண்றது? உங்களோட பிஎஃப் போர்ட்டலுக்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களோட யுஏஎன் நம்பர் டைப் பண்ணுங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க, கேப்ச்சா டைப் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் குடுத்துருங்க. இந்த சைன் இன் அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல போயிட்டு இதுல ஹோமு, வியூவு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஒய்சி டீட்டெயில்ஸ நீங்க செக் பண்ணி ஆகணும். உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்ட்டு. சப்போஸ் கேஒய்சி டீட்டெயில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பான் கார்ட் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாதது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபைடும் ஆயிருக்கணும். வெரிஃபைடு பண்ணாம இந்த டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் அப்டேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ட்டான டீட்டெயில்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா அப்டேட் ஆயிட்டு வெரிஃபை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மேனேஜ் சொல்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, இங்க வந்து மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களோட லாஸ்ட் வொர்க்கிங் டே வந்து சிஸ்டத்துல அப்டேட் ஆவல அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில, உங்களோட லாஸ்ட் வொர்க்கிங் டேவ நீங்களே அப்டேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்ல போயிட்டு மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. மார்க் எக்ஸிட்ட சூஸ் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அந்த டேப்ல நீங்க மார்க் எக்ஸிட்ட முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப இந்த பிஎஃப் அமௌண்ட்ட எப்படி வித்ட்ரா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, மேல நெறைய டேப் இருக்கும். நீங்க உள்ள போனோனே ஹோம், வியூ, மேனேஜ் அக்கவுண்ட் இதெல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்ற டேப்ப சூஸ் பண்ணுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ நீங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம், கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த கிளைம் சொல்ற ஆப்ஷன்ல போயிட்டு ஃபார்ம் 31, 19, 10C, 10D அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம், இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ன? உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன? டேட் ஆஃப் லிவிங் என்ன? அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டூ அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த ஐ வாண்ட் டூ அப்ளை ஃபார் ஆப்ஷன்ல ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா? ஒன்லி பிஎஃப் வித்ட்ரா டீட்டெயில்ஸ மட்டும் எடுங்க. பிஎஃப் வித்ட்ரா டீட்டெயில்ஸ தவிர மத்த எதுவுமே எடுக்காதீங்க. ஓகேவா? இந்த பிஎஃப் வித்ட்ரா டீட்டெயில்ஸ்ல ஃபார்ம் 19 சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் 19 நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால் ஃபார்ம் 19 அப்படின்னு சொல்றத சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. திருப்பி நான் ஒரு தடவ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபார்ம் 10சி எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. வெறும் ஃபார்ம் 19 மட்டும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க பென்ஷன் வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த பென்ஷன் வித்ட்ரா பண்றதுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்காங்க. சரியா? ஸோ இதுல வந்துட்டு நீங்க இந்த ஃபார்ம் 19 கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் உங்கள ஃபில் பண்ண சொல்லும். உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா உங்களோட பிஎஃப் கம்ப்ளீட் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை. டேக் கேர்.